இன்னைக்கு நடந்த மார்க்கெட்ல நமக்கு லைன்ஸ்ல எப்படிலாம் என்ட்ரி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா 24,300 காலு, இது 24,300 புட்டு. ஏன் நான் இதை வச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய கேப் டவுன் நடந்தது இல்லையா? பெரிய கேப் டவுனால மார்க்கெட்டு எங்க ஓபன் ஆச்சுன்னா 24,300ல ஓபன் ஆச்சு. நமக்கு சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 24,600, ரெசிஸ்டன்ஸ் 24,850, மிட் பாயிண்ட் 24,725. இங்க நமக்கு சப்போர்ட் கீழே தான் வந்து ஓபன் ஆச்சு. சப்போர்ட் கீழே வந்தா நமக்கு வந்து ஒரு 3 லெவல் இருக்கு பாத்தீங்களா? அது ஃபர்ஸ்ட் லெவல் 24,498, செகண்ட் லெவல் 24,354, தேர்ட் லெவல் 24,295. அப்போ 95னா நம்ம 300ன்னு கூட வச்சுக்கலாம். 300 தான் நம்ம வந்து அந்த இடத்து அந்த ஸ்ட்ரைக்கு கீழே தான் அது போக கூடாது. அப்படி போச்சுன்னா அது அப்படியே வந்து கீழே தான் அப்படின்ற திரும்பவும் அந்த 300 உள்ள வராத வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷனே கிடையாது. அது கீழே இருக்க வரைக்கும் புட்டு தான். ஒண்ணு புட்டு இருக்கணும், இல்லைன்னா வந்து அங்கேயே சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கும். இதுதான் நடக்கும் மார்க்கெட்ல. இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய கேப் டவுன்னால இன்னும் கீழே போகுமா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கதானே செய்யும். ஆனா நம்ம கணக்குல இந்த 300 இந்த 3வது லெவலுக்கு கீழே இருக்கிற வரைக்குமே மார்க்கெட் வந்து டவுன் தான். கால் பத்தி யோசிக்க கூடாது இந்த இடத்துல. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதை விட்டுருச்சு 24,300 கீழே விட்டுருச்சு. விட்டுட்டு மறுபடியும் வந்து 300 வந்து தக்க வச்சுச்சு. தக்க வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு லைனு இதான் 300 காலு, இந்த லைனுக்கு வந்து தக்க வச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரினா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இதுக்கு கீழே போச்சுன்னா நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் தான். ஸ்டாப் லாஸ்னா நீங்க இங்க போட முடியாது, இங்க தான் போடணும். கிட்டத்தட்ட அடுத்த லைன் வந்துருது. அப்போ நீங்க இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் யோசிக்கிறத விட நீங்க வந்து அமைதியா இருக்கிறதே நல்லதுதான். ஏன்னா பொதுவாவே வந்து நம்ம பெரிய ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சுனாலே உடனே ஏறுறதுன்றது கஷ்டம் தான். அங்கே டிகே இப்படிதான் நடக்கும். சரிங்களா? ஆனா புட்டு கூட யோசிக்கலாம். ஏன்னா புட்டு யோசிக்கிற பட்சத்துல நம்ம லைனுக்கு அந்த 3வது சப்போர்ட்டுக்கு கீழேயே அது போயிருச்சு. நம்ம கொடுத்த அந்த லெவலுக்கு கீழே போயிருச்சு. அதனால நம்ம வந்து புட்டு சைடு நிக்கலாம். அதுக்கு இங்க பாருங்க, இது வந்து கால் சைடு வந்து உங்களுக்கு அந்த லைனை விட்டு கொடுத்துருச்சு. அதுவும் இல்லாம நம்ம கணக்குல இந்த 3 லைன் கீழே போச்சுனாலே இது வேஸ்ட் தான். அதாவது எக்ஸ்பிரி டைம்ல இல்லாம மத்த நாள்ல வந்து இந்த 3 லைன் கீழே போச்சுனாலே இது வேஸ்ட் தான். அப்படின்ற பட்சத்துல இந்த ஸ்ட்ரைக் வந்து உதவாதுன்றது நமக்கு இந்த லைன் மார்க்கெட்டும் விட்டு கொடுத்துருச்சு, பிரைஸ் சார்ட்டும் விட்டு கொடுத்துருச்சு. அப்போ பாருங்க, புட்டு சார்ட் நமக்கு இந்த லைன்லாம் ரெசிஸ்டன்ஸா நம்ம வந்து ஆக்ட் ஆகுற இடம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எல்லாமே அது நல்லா அழகா வந்து பிரேக் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. பாருங்க, ஒரு இடத்துல கூட ரிவர்சலே இல்ல. ரெட் கலர் கேண்டில் இங்கதான் வந்திருக்கு. அப்போ இங்க வர வரைக்கும் இது வந்து நல்லா ஆக்ட் ஆகுது. இது 3 லைன் கீழே போயிடுச்சுனாலே அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நான் 200 கால் கூட வச்சு காட்டுறேன். இது 200 காலு. ஏன்னா அதுக்கு அடுத்து கீழே போச்சுன்னா கால் தானே. காலும் பாருங்க. ஆனா இந்த இடத்துல கால் ஆப்ஷன் அப்படின்னா இந்த லைன்ல பட்டப்போ கால் மட்டும் தான் நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுவும் அடுத்த லைன் கூட போகல. இது வந்து இந்த லைனை விட்டு அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து அந்த ஓபன் 24,300 கேண்டில் வந்து புட்டு கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் கேண்டிலே அது கீழே போக முடியலன்ற பட்சத்துல நமக்கு வந்து புட்டு சைடு தான் ஸ்ட்ராங்ன்றது தெரிஞ்சிருச்சு. இதுவும் பாருங்க, இந்த லைனை விட்டு இப்படியே விட்டு கொடுத்து அப்படியே கீழே. இதுவும் பாருங்க, கீழே 3 லைனுக்கு கீழேயே வந்துட்டான். அப்போ 200 காலே வந்து உங்களுக்கு வீக்கு தான் தெரிஞ்சு போச்சு. பொதுவாவே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 3 லைனுக்கு நம்ம கீழே கொடுக்குறோம் பாத்தீங்களா, இந்த 3 லைனுக்கு கீழே போச்சுன்னா நம்ம வந்து அவ்வளவுதான். அது அந்த சைடு கால் சைடே யோசிக்க கூடாது. ஏன்னா அந்த பக்கம் நல்லா வந்து புடிச்சு வச்சுக்கிறாங்க. புட்டு சைடு தான் அது வந்து ஸ்ட்ராங்ன்ற மாதிரி அது வந்து புடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்துல நம்ம கால் சைடே யோசிக்க கூடாது. திரும்ப எப்போ வந்து நம்ம கொடுத்த அந்த சப்போர்ட் உள்ள மறுபடியும் என்ட்ரி ஆகுதோ அப்பதான் என்ட்ரி. மார்க்கெட்டே ஃபர்ஸ்ட் தக்க வச்சிருச்சு இந்த லைனை, ஆனா திரும்பவும் அது விட்டு கொடுத்துருச்சு பாத்தீங்களா. அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு புட்டு சைடு தான். இந்த இடத்துல போறதா இருந்தாலும் போகலாம், என்ட்ரி போறதா இருந்தாலும் போகலாம். ஆனா நான் பாத்தீங்கன்னா போக மாட்டேன். எப்பவுமே இவ்வளவு பெரிய கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னும் அது புட்டுக்கான வாய்ப்பு வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்றதுல எனக்கு கொஸ்டின் மார்க் தான். நான் இந்த இடத்துல கண்டிப்பா போக மாட்டேன். கால் தான் எடுத்திருப்பேன். ஆனா காலும் கூட இந்த இடத்துல எடுத்திருந்தா கண்டிப்பா வந்து கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் தான். அப்போ 3 லைன் கீழே வந்துருச்சு அப்படின்ற பட்சம் திரும்பவும் இந்த 3 லைனுக்கு மேல வந்தாதான் நமக்கு என்ட்ரி.
அப்போ இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தீங்கனால உங்களுக்கு வந்து அப்படியே சஸ்டெயின் தான். ஆனா இந்த இடத்துல நம்ம இதை செலக்டே பண்ணக்கூடாது. நமக்கு இந்த ஸ்ட்ரைக்கு தான் நீங்க செலக்டே பண்ணணும். அப்போ அது 3 லைன் கீழே போன பட்சத்துல பாருங்க, மறுபடியும் வைக்கிறேன். 300 கால் அந்த 3 லைன் கீழே போயிருச்சுனாலே அது வந்து அவ்வளவுதான், அது உதவாது. அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல காலே யோசிக்க தேவையில்லை. அவ்வளவுதான். இன்னைக்கு நிஃப்டிக்கு இப்படிதான் இருந்துச்சு வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.